சைவ வைணவ சமயங்கள் குறித்து சர்ச்சை கருத்து தெரிவித்த தொடர்பான வழக்கினில் மே 12ஆம் தேதி பொன்முடி ஆஜராக வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, மே 12ஆம் தேதி வழக்கினில் ஆஜராக வேண்டும் என பொன்முடிக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். சென்னையில் கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய முன்னாள் அமைச்சர் பொன்முடி சைவ வைணவ சமயங்கள் குறித்தும் பெண்கள் குறித்தும் சர்ச்சைக்குரிய வகையில் பேசியிருந்தார். இது சம்பந்தமாக சென்னை மாநகராட்சி கவுன்சிலர் உமா ஆனந்தன் சைதாப்பேட்டை மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் தனிநபர் புகார் மனுவை தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் வெறுப்பு பேச்சு பேசிய முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு எதிரான இந்த புகாரை விசாரித்து மத ரீதியாக வெறுப்புணர்வை ஏற்படுத்துதல், மத உணர்வுகளை புண்படுத்துதல் ஆகிய பிரிவுகளின் கீழ் அவரை தண்டிக்க வேண்டும் என்று கூறப்பட்டிருந்தது. இந்த புகார் மனு எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை நியமிக்கப்படக்கூடிய சிறப்பு நீதிமன்றமான ஜார்ஜ் டவுன் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த ஜார்ஜ் டவுன் நீதிமன்றம் பொன்முடியை நேரில் ஆஜராகும்படி கடந்த முறை உத்தரவிட்டது. இந்த வழக்கு நீதிபதி சௌந்தரபாண்டியன் முன்பாக இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது பொன்முடி நேரில் ஆஜராகவில்லை. அவர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் சம்மனை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொன்முடி தரப்பு மனு தாக்கல் செய்திருந்ததால் இன்று ஒரு நாள் ஆஜராவதிலிருந்து விலக்களிக்க வேண்டும் என்று கோரிக்கை அனுமதிக்கப்பட்டது. இதையடுத்து மே 12ஆம் தேதி ஆஜராகும்படி பொன்முடிக்கு மீண்டும் சம்மன் அனுப்ப உத்தரவிட்ட நீதிபதி வழக்கின் விசாரணையையும் அன்றைய தினத்திற்கு தள்ளி வைத்திருக்கிறார். ராம்குமார், சைவ வைணவ சமயங்கள் குறித்து சர்ச்சை கருத்து தெரிவித்த தொடர்பான வழக்கினில் மே 12ஆம் தேதி பொன்முடி ஆஜராக வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, மே 12ஆம் தேதி வழக்கினில் ஆஜராக வேண்டும் என பொன்முடிக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். சென்னையில் கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய முன்னாள் அமைச்சர் பொன்முடி சைவ வைணவ சமயங்கள் குறித்தும் பெண்கள் குறித்தும் சர்ச்சைக்குரிய வகையில் பேசியிருந்தார். இது சம்பந்தமாக சென்னை மாநகராட்சி கவுன்சிலர் உமா ஆனந்தன் சைதாப்பேட்டை மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் தனிநபர் புகார் மனுவை தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் வெறுப்பு பேச்சு பேசிய முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு எதிரான இந்த புகாரை விசாரித்து மத ரீதியாக வெறுப்புணர்வை ஏற்படுத்துதல், மத உணர்வுகளை புண்படுத்துதல் ஆகிய பிரிவுகளின் கீழ் அவரை தண்டிக்க வேண்டும் என்று கூறப்பட்டிருந்தது. இந்த புகார் மனு எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை நியமிக்கப்படக்கூடிய சிறப்பு நீதிமன்றமான ஜார்ஜ் டவுன் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த ஜார்ஜ் டவுன் நீதிமன்றம் பொன்முடியை நேரில் ஆஜராகும்படி கடந்த முறை உத்தரவிட்டது. இந்த வழக்கு நீதிபதி சௌந்தரபாண்டியன் முன்பாக இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது பொன்முடி நேரில் ஆஜராகவில்லை. அவர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் சம்மனை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொன்முடி தரப்பு மனு தாக்கல் செய்திருந்ததால் இன்று ஒரு நாள் ஆஜராவதிலிருந்து விலக்களிக்க வேண்டும் என்று கோரிக்கை அனுமதிக்கப்பட்டது. இதையடுத்து மே 12ஆம் தேதி ஆஜராகும்படி பொன்முடிக்கு மீண்டும் சம்மன் அனுப்ப உத்தரவிட்ட நீதிபதி வழக்கின் விசாரணையையும் அன்றைய தினத்திற்கு தள்ளி வைத்திருக்கிறார். ராம்குமார், கிருஷ்ணமூர்த்தி, தகவலுக்கு நன்றி.